வணக்கம் மக்களை, சிறுபுத்துஜிவிக்கு மனமார்ந்த அன்போட 12:45 45க்கு வரவேற்கிறேன். இது மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து 1 o'clock ஆர் 1:15க்கு இந்த வீடியோஸ் வரும். வெரி குட் மார்னிங் எல்லாருக்கும். உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து நேயர்களுக்குமே என்னோட மனமார்ந்த விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி கணேஷா. அந்த இன்றைக்கி கணேஷாவோட பர்த்டேவை தான் நம்ம எல்லாம் கொண்டாடுறோம். நான் புதுசாக சொல்ல வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை. எப்போவுமே வந்து விநாயகரை வந்து நான் தூக்கி கொண்டாடுவேன். பட் இந்த வாட்டி என்னால் முடியல. ஸோ இந்த வாட்டி என்ன சொல்கிறது, நிறைய ஒர்க்குன்றது விட ரொம்ப, அதாவது இயர் பை டே வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது. தவிர எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி ஆகுது அண்டு பொறுப்புகளும் வளர்ந்துக்கிட்டே போகுது. ஸோ அது வரைக்கும் எப்பயுமே நம்ம வயசு ஆக ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்குறோம். டே பை டே லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இது உங்கள்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க. உங்களோட டார்ச்சர்லாம் தாங்க முடியாமல் சுடு தண்ணி ஊற்றிட்டு வந்தேன். ஸோ லிப்ஸ்டிக் மட்டும் போட்டிருக்கேன். நிறைய நன்றி வீடியோக்கள் சொல்லணும். ஸோ அதுக்காக தான் நான் இதை வீடியோஸாக எடுக்கிறேன். நேற்று என்னால் முடியலைங்க. அதுக்கான விஷயத்தையும் நான் சொல்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வீடியோவாக வரும். ஃபுல்லாக பேசுகிறத அட்லீஸ்ட் உங்களுக்கு கேட்க முடியலன்னாலும் எங்கேயாவது வச்சுட்டு அது அப்படியே கேட்டிங்கன்னா அது ஏதோ ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு எங்கேயாவது ஒரு பூஸ்டப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருக்கும் சிறுபுத்துஜி விநாயகர்களுக்கு எல்லாருக்குமே சரி என்னோடய மனமார்ந்த விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நான் ஒரு குட்டி பிள்ளையாருன்னு நினச்சி உங்களை எல்லாம் வாழ்த்துறேன். எல்லோரும் நல்லா இருங்க. எங்கள் ஜிவி போயிட்டீங்க ஒரு 2 நாள் ஆளக்கானோம் அப்படின்னா ஒரு நல்ல விஷயமாக தான் நான் போயிருந்தேன். அகைன் அது வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் என்னோடய கேரக்டர் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். எப்பயுமே சினிமாவில் இல்லைங்க, நம்மளோட டே ரொட்டீன்ஸ்லேயும் சரி நம்ம வாழ்க்கையிலையும் சரி எப்போ நடக்குதோ அது சொன்னதுக்கப்புறம் அது உத்தமம். இல்லைன்னா வந்து அது தள்ளி போகுன்றதுனாலே நான் சொல்ல. சடனாக வந்து பாண்டிச்சேரி 1 டே ஷூட்காக நாங்கள் சனிக்கிழமையே நைட்டு கிளம்பி போய் ஒரு 5 o'clock கிளம்புனோங்க. சனிக்கிழமை நைட்டு ஈசிஆர் ரோடு பாண்டிச்சேரி ரோடுன்னு சொல்கிறோம். பாண்டிச்சேரி அழகாக இருக்குது. ஆனால் அது போகிற 1 வே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு லைட்டிங்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. அவ்வளோ பெரிய என்ன இப்போ தான் ஹைவே போட்டுட்ருக்காங்க போல். இன்னொரு டோல் போட போகிறாங்க போல். ஸோ அதனால் நான் பார்த்தேன், ரொம்ப ஒத்தையடிப்பாத மாதிரி வண்டி வரத்துக்கும் சரி போகிறதுக்கும் சரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு இது இல்லை, ரோடு இல்லை. ஸோ ஸ்டெப் எடுக்கணும். இதெல்லாம் யாராவது பார்த்துட்டு அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இருங்க ஆஃப் ஆகிடுச்சு. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா வந்து அந்த ரோட்டில் வந்து காய்கறி விற்றுட்டு இருந்தாங்க. ரோட்டு மேலேயே ஏதாவது ஒரு ஹைவேல ஒரு லாரி வந்துச்சுன்னா கூட அவங்க உயிருக்கெல்லாம் வந்து யாரும் பொறுப்பாக முடியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் ரோட்டு மேலேயே வந்து எப்படி பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த நிகழ்வு என்னை ரொம்ப பாதிச்சுது. நான் யுவராஜ் கிட்ட சொல்லிக்கிட்டே வந்தேன். யுவராஜ் எப்படிரா ஒரு பிரேக் பிடிக்கலன்னா கூட அந்த சைடில் ரோட்டில் அந்த விற்கிறவங்களோட நிலைமை என்ன ஆகிறதுடா அப்படின்னு சொல்லிட்டு. உயிர் ரொம்ப முக்கியங்க, பணமும் ரொம்ப முக்கியம். நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. பணமும் முக்கியம், உயிரும் முக்கியம். நம்ம இருந்தால் தான் பணம் சம்பாதிக்க முடியும். நம்ம போனதுக்கப்புறம் அந்த பணம் யூஸ் ஆனால் என்ன, யூஸ் ஆகலைன்னா என்ன. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேங்க, நோ சொல்கிற விஷயத்துக்கு எதுவாக இருந்தாலும் நோ. பிடிக்கலன்னு சொல்லிவிடுங்க. அது வாழ்க்கையாக இருக்கட்டும், அது எதுவாக இருக்கட்டும், சாப்பாடு தண்ணி எதுவாக இருந்தாலும் பிடிக்காது, வேண்டான்ற விஷயத்த. ஏன்னா நம்ம அதை வாங்கிட்டு அனுபவிக்கிறதுக்கு வேண்டான்னு சொன்ன நம்மளோட மனநிலைமை, நம்மளோட ஹெல்த் என்ன அப்படியெல்லாம் நம்மளுக்கு தான் தெரியும். இது சாப்பிட்றதுனால இவங்களுக்கு என்ன ஆகிட போகுதுன்னுலாம் சொல்லுவாங்க. நம்மளோட ஹெல்த் கண்டிஷன்ஸ், நம்மளோட வருத்தங்கள், கவலைகள், சோகங்கள், பாரங்கள், பொறுப்புகள் எல்லாம் வந்து சொன்னால் மட்டுமே தெரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், சில பேருக்கு சொன்னால் மட்டும்தான் தெரியும். அதனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லி பழகுங்க. அப்பா அம்மா கிட்டேயும் சரி, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸையும் சரி சொல்லிவிடுங்க. நன்றி வீடியோ எதுக்கு அப்படின்னா, இந்த லிப்ஸ்டிக் நான் பிரிச்சுட்டேன். சம்திங் பிராண்ட் நேம் வந்து அது ஏதாவது இஷ்யூ ஆகும்னு சொல்லிட்டு துபாயிலேருந்து ஒரு 6 shades லிப்ஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம ரேவதி சிஸ்டர். ஸோ அதை அடிக்கிற அன்றைக்கி தான் நான் வந்து சொல்லணும் இல்லையா. ஸோ இந்த ஷேட் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் ரேவதி சிஸ்டர்ஸ்க்கு இப்போ தான் போன வருஷம் நீங்கள் கொடுத்தது கேளாம்பாக்கத்தில் பசங்களை ட்ராப் பண்ணும்போது அப்போ கொடுத்ததையே நான் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். எக்ஸ்பீரியன் ஆச்சா இல்லையான்னு பார்த்துட்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் அதுக்கு அந்த க்ரீம்ஸ் கொடுத்ததுக்கு நான் எல்லாமே அப்போவே சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் இன்னொரு தேங்க்ஸ். இன்னொரு வீடியோ வந்து நம்மளோட அம்பிகா சேச்சிக்கு பெரிய 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 தேங்க்ஸ். எதுக்கு அப்படின்னா, எனக்கு ஒரு சாரீ கொடுத்தாங்க. அதையும் நான் அப்போவே சொல்லியிருப்பேன். அது வந்து இப்போ தான் ஒரு சீரியலுக்காக கட்டினேன். அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல நினச்சேன். விக்கி அப்பா எனக்கு வந்து இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்பெஷல்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னொரு தேங்க்ஸ் எதுக்கு அப்படின்னா, நான் பாண்டிச்சேரி போயிருந்தேன் இல்லையா.
அப்போ வந்து மகளிர் அணி தலைவியில் வந்து இருக்காங்க புஷ்பாம்மா, சம்திங் ஒரு பெரிய ரேஞ்சில் தான் இருக்காங்க. அருவி அப்போது நான் அவங்கள போய் பாண்டிச்சேரியில் அருவி ஷூட் அப்போ எங்களை வந்து பார்த்துட்டு ஒரு சிப்ஸ் எல்லாம் அன்பாக கொடுத்துட்டு போனாங்க. எப்பயுமே அன்பாக கொடுக்குறது நம்ம வேணான்னு தான் சொல்லுவோம். ஆனால் என்ன தெரியுமா பெரிய விஷயம், அந்த அன்பாக நம்மளுக்கான கொடுத்தது நம்ம அனுபவிக்காமல் இன்னொருத்தருக்கு தூக்கி கொடுக்கும்போது அது ரொம்ப வலிக்குது. எனக்காக நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொன்னேன். வடையெல்லாம் சுட்டு எடுத்துகிட்டு வந்து, அதுக்கப்புறமேட்டு அது என்ன சொல்கிறது, சிப்ஸு, கிழங்கு சிப்ஸை எடுத்துகிட்டு வந்து எப்போவுமே, அப்புறம் இன்னொரு உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாம் என்னங்க ஒருத்தருக்கு ஒரு 100 கிராம் வாங்கிட்டு வரலாம். எனக்கு கிலோ கணக்கில் 2 கிலோ வாங்கிட்டு வந்து எனக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. எதுக்கு புஷ்பமா அப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்காரர் அந்த ஃபோட்டோஸை நான் அட்டாச் பண்ணுறேன், ஃபோட்டோஸும் இது பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தாலே சும்மா நான் பெருமைக்கு சொல்லுங்கள், இப்படி தான் சும்மா கிடக்கும், சாப்பிட மாட்டேன். என் தம்பியை நம்பி எல்லாம் நேற்று வேறு வாங்கி வச்சுட்டேன். அந்த எரும மாடு வந்து என்னை விட்டுட்டு ஊருக்கு போச்சு. கிட்டத்தட்ட நான் ஊருக்கு போய் 3 months ஆச்சு. மே மாதம் வந்துட்டு போனேன். மே மந்த்து 28 நான் வந்து எல்லோரையும் ட்ராப் பண்ணிட்டு போனேன். தம்பி அப்பாவை எல்லாரையுமே, அப்பா தம்பின்னே வருது, அப்பா தங்கச்சி எல்லாருமே நான் வந்து ட்ராப் பண்ணிட்டு போனேன். அதுக்கப்புறம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாதம் ஆச்சு. எனக்குமே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. ஏன்னா ஒரே நாளில் நம்ம கிளம்பி, எனக்கு எப்பயுமே அவுட்டோர்ஸ் பிடிக்காத நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், அதுதான் உண்மையும் கூட. ஸோ இருந்தாலும் சில விஷயத்துக்கு நம்ம பல்ல கடிச்சிட்டு, நம்ம ப்ரொஃபஷ்னல் முக்கியங்கும்போது நம்ம போய் தான் ஆகணும், அது வேறு வழி இல்லை. நான் போயிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. போயிட்டு வந்துட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு மிட் நைட்டில் வந்து திரும்ப அடுத்த நாள் குளத்தூர் ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டு நேற்றுக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்து, அதை பாருங்கள் தலைவலி தான், பட் பாடி ஹீட் ஆகிடுச்சு, வேறு ஆப்ஷனல் இல்லை. தலைக்கு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உட்காந்து பேசியே ஆகணுன்ற கட்டாயத்தில் பேசுகிறேன். ஏன்னா மறந்துடுவேன் நான், இதை அப்படியே விட்டுட்டோம்னா அந்த நன்றி வீடியோக்கள் அப்படியே மறந்துடுவேன்னு சொல்லிட்டு. ஸோ புஷ்பமா, உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து பார்த்தாலே போதுமான விஷயம். நான் மற்றவங்க மாதிரி எனக்கு இது பண்ணணும் அதை பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். அது வந்து மை ஹானஸ்ட்டாக நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு கொடுக்குறது சின்ன பொருளாக இருந்தாலும் அது வந்து தேங்க்யூ சொல்கிறது தான் நம்மளோட முறை, பண்பாடு. அது வந்து சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நம்மளை வந்து அவ்வளோ தூரத்தில் மெனக்கெட்டுட்டு உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து பார்க்குறதே பெரிய விஷயம். அதுவும் நீங்கள்லாம் வந்துட்டு அவ்வளோ நான் இங்கே எப்படி ஒரு செலிப்ரிட்டியோ, பாண்டிச்சேரியில் நீங்கள் ஒரு செலிப்ரிட்டி. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு வந்து பார்த்துட்டு எனக்காக கூட இருந்து 6 மணிக்கு வந்தவங்க நைட் 9 o'clock நான் தான் அவங்கள பாதியில் விட்டுட்டு வந்துட்டேன், பாய் கூட சொல்லாமல். ஏன்னா எனக்கு தலைவலி தாங்க முடியல, ஏற்கனவே இந்த சைனஸ் ப்ராப்ளம் அப்படின்றதுனால. சரி ஒரு ஸ்கேன் தான் எடுத்துடலாம் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் இன்றைக்கி லீவு, நேற்று சுத்தமாக முடியல. சரி நாளான்னைக்கு தான் என்னன்றதை பார்க்கணும். தூங்குனாலே மைண்டு ப்ரெஷர் சரியாயிடும் அப்படின்னாங்க. நேற்று கொஞ்சம் நல்லா தூங்கிட்டேன். இன்றைக்கி தம்பி இல்லாததுனால எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன்ஸ் ஆகிட்டேன். பட் இன்றைக்கி எல்லாமே நம்ம தான், எல்லார் வீட்லேயும் எல்லாருமே சிங்கிள் ஹேண்டடாக தான் ஒர்க் பண்ணுவீங்க, அது எனக்கு தெரியும். கொஞ்சம் சின்ன சப்போர்ட்டிவாக இருப்பான் அவன் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் பண்ணிட்டேன், எல்லா வேலையும் நான் ஆல்மோஸ்ட் பண்ணிட்டேன். எப்படியும் ஒரு 1:30 ஆகிடும் நான் சாப்பிட்றதுக்குன்னு எனக்கு தெரியும். என்ன ஃபோன் கால்ஸ் எல்லாமே வரும். 2-3 நாள் வந்து என்னால் ப்ராப்பர் சாப்பாடு, நல்ல சாப்பாடு அங்கே இல்லை. அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். என்ன சொல்லுங்கள், வீட்டு சாப்பாடு தாங்க, அதுக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது. சும்மா பெருமைக்கு வேணால் நான் ஹோட்டலில் சாப்பிட்டேன்னு சொல்லிக்கலாம், பட் அது ஹெல்தி இல்லை. பட் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நம்ம 10:30 மணிக்கு 11 மணிக்கு நம்ம கிளம்பி வரோங்கும்போது நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். நல்லபடியாக ஒரு நல்ல ஷூட் 2 நாள் முடிச்சுட்டு வந்திருக்கேன். அது என்ன ஏதுன்னு கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். வர ஞாயிற்றுக்கிழமை 1 மணிக்கு ரஞ்சிதமே ஸ்பெஷல் ஷோ வருது. நான் வந்து லான்ச்சுக்கு போயிருந்தேன், அதுக்கான வீடியோஸ் தான் எல்லாமே போட்டிருந்தேன். நிறைய பேர் சொல்கிறீங்க பொட்டு வைங்கக்கா, அதுக்கு நான் வந்து குளிச்சா உடனே ஜிம்முக்கு தான் கிளம்புவேன். இப்போ நான் போகலன்னு வச்சுக்கோங்க, 1 வீக் ஆகிடுச்சு. எப்படி வீக்லி ஒன்ஸாவது போவேன், அதுவும் போக முடியல. இப்படி ஸ்வெட் ஆகிறதுனால நான் இங்கேருந்து போகும்போதே காற்றுல வந்து பைக்கில் தானே போகிறோம், காற்றுல வந்து பொட்டு பறந்துடும். அங்கே போய் டவலெல்லாம் இப்படி வச்சு தொடக்கும் போது சுத்தமாக மறந்துடும். நீங்கள் வந்து ஒரு சாரீ கட்டிக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறீங்க. எல்லா லேடிஸும் சொல்கிறேன், ஒரு சாரீ கட்டிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறீங்க. நாங்கள் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்காகவும் தான் நான் பேசுகிறேன். ஏன்னா அந்த விஷயங்களெல்லாம் சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். இந்த லைட்டை உங்களால் ஒரு 10 நிமிஷம், இந்த லைட்டை உங்களால் 10 நிமிஷம் பார்க்க முடியுதான்னு பாருங்கள், முடியாது. அதே மாதிரியே வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு 50-100 லைட் சேர்கிற லைட்ஸை வந்து நாங்கள் மூஞ்சில் வாங்குறோம். இப்போல்லாம் பாருங்கள், நான் மேக்கப்பே சுத்தமாக போடலை, டிஷ்யூ கூட இருந்தால் நான் எடுத்து தொடச்சி காட்டுறேன். ஸோ வந்து அந்த லைட்ஸை வாங்கும்போது எங்கள் ஸ்கின்னு ட்ரை ஆகும். ஸோ சில பேருக்கு அதெல்லாம் செட் ஆகுது, சன்ஸ்க்ரீன்ஸ் போடுறது, சீரம் போடுறது. எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ்ன்றதுனால செட்டே ஆகாது. ஏன்னா நான் ப்ராப்பராக ஒழுங்காக எதுவுமே பண்ண மாட்டேன். என்ன நான் வந்து ப்ராப்பர் படுத்திக்க மாட்டேன். இது ரொம்ப தப்பான விஷயந்தான்.
அவங்கவுங்கள ஃபஸ்ட்டு அவங்க நேசித்து பழகணும், அவங்கவுங்களுக்கு டேக் கேர் பண்ணணும். ஆனால் இது என்னால் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் சாரி, நான் பின்வாங்கிக்கிறேன். ஹேர் ஏன் கட் பண்ணிங்கன்னு சொல்லி கேட்டீங்க. ரொம்ப வால் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நானே இப்படியே பேக்லேயே வச்சுட்டு, இந்த சிசர் வச்சுட்டு நானே பேக்லேயே இப்படி பிடிச்சி இப்படி கட் பண்ணது தான் அந்த ஹேரு. அதுக்கப்புறம் வேறு என்ன விஷயம் சொல்லணும், அது ஒரு சாரீ கட்டிட்டு போயிட்டு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வரங்காட்டியுமே உங்களுக்கு போதும்னு ஆகுது. மார்னிங் காலையில் 8 மணிலேருந்து அந்த சாரீ கட்டி நைட்டு 10 மணி வரைக்கும் வந்து வீடு சேர்ந்து 10 புடவையை மாற்றி இவ்வளோ பெரிய இயரிங்ஸை போட்டு கழுத்து நிறைய ஜுவல்ஸை போட்டு க்ளோஸ் நெக்கை போட்டு நம்மளை நெஞ்ச ஜாக்கெட்டை டைட்டாக போட்டு, நான் ஜாக்கெட் டைட்டாக போட மாட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஹேண்ட்ஸ் ஃபுல்லாக பேங்கிள்ஸை போட்டு கையில் காலில் அத்தனை விஷயத்தை மாட்டிக்கிட்டு தலை ஃபுல்லாக டைட்டாக பின்னி ஒரு விஷயத்தை முழுமைப்படுத்தி கான்சன்ட்ரேட் பண்ணி வரங்காட்டியும் அப்போ எவ்வளோ தலை வலிக்கும், எவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறோம், எவ்வளோ ஒரு கால்ஸ் கூட நான் பேச மாட்டேன் மற்றவங்களை பற்றி. எனக்கு என் ஃபோனே சைலண்ட்டில் தான் இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஏன்னா நிறைய ஃபோன் ஷாட்ஸ் எனக்கு வரும் அப்படின்றதுனால அந்த டைமில் ரிங் ஆனால் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுமேன்றதுனால என் ஃபோன் எப்போவுமே சைலண்ட்டில் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நான் போடவே மாட்டேன். அது ஒரு மெயின் ரீசன். இதெல்லாம் வந்து நான் கழட்டி வைக்கிறதுக்கு மெயின் ரீசன். இதே சாமி கும்பிட போகிறேன் கம்பல்சரி அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து மாற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு தீபாராதனையை வந்து குளிர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நார்மல் ஆகிடுவேன். ஸோ இதுதான் நான் இதெல்லாம் போடாததுக்கு ரீசன்ஸு. மேக்கப்புன்றது வந்து நம்ம அழகுக்குன்னு நம்ம பார்க்குறோம். இயற்கை அழகை விட பெட்டர் வேறு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி லண்டனில் வந்து அமெரிக்கா மற்ற பழைய சாதத்தோட முக்கியத்துவத்தை சொல்கிறாங்க. என்ன தான் பிரியாணி சாப்பிட்டாலும் அதில் இருக்கிற ஆரோக்கியம் இல்லைன்னு, அதே மாதிரி தான் இயற்கையாக நம்ம மூஞ்சில் இருக்கிற அழகை விட நம்ம கண்ட க்ரீம்ஸு சன்ஸ்க்ரீன்ஸ் அது இது அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம உடம்பை நம்மளே கெடுத்துக்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இன்னும் வேறு என்ன விஷயம், தம்பி கிளம்பிட்டான்றதுக்காக நான் சாப்பாடெல்லாம் செய்யாமலாம் ஒன்றும் இல்லை. என்னென்ன செஞ்சுருக்கேன்னு காட்டுறேன். நைட்டு தான் நல்லபடியாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டு வரம்பல அப்படின்னா நானும் போகலான்னு அப்படியே தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் சரி ஓகே போயிட்டு வரத்துக்கு டயர்ட் ஆகிடுறேன். அங்கே போனால் எப்படியும் ஒரு 40,000 50,000 காலி ஆகிடும். சரி ஓகே ஒட்டுக்கா தீபாவளிக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, எல்லாருக்குமே எம்மேல் அன்பு செலுத்துகிற எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி ஒரு புது ஸ்பெஷல் குழம்பு வச்சுருந்தேன். ஸோ வாங்க அதை அப்படியே பார்க்கலாம். முட்டையெல்லாம் வாங்கி வச்சுட்டு போயிட்டான், நான் சாப்பிடுவேன். இன்றைக்கி தேதி இங்கே கிழிச்சிட்டேனா? ஆமாம், 27/8/2025. ஸோ வாங்க பார்க்கலாம். பாத்திரம் எல்லாம் கழுவியாச்சு, எல்லாம் மேலெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இங்கே பாருங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். வாஷ் பேஷன்லேருந்து எல்லாமே க்ளீன் பண்ணேன். வாங்க சமையலை பார்த்துடலாம். நாங்கள் சூடாக சாதம், அதுக்கப்புறமேட்டு இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேரளா ஸ்டைலில் வந்து ஒரு கூட்டு. இது என்னது இது? சுரக்காய் கூட்டு. அதுக்கப்புறமேட்டு ஒரு பீட்ரூட் பொரியல். இந்த பீட்ரூட் பொரியல் பண்ணும்போது தான் எனக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது. சரி ஓகே ஸ்வீட் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு. அவங்க வேறு ரொம்ப வருத்தப்பட்டாங்க, எது கேட்டாலும் வேணாம், ஜூஸ் கேட்டால் வேணான்றீங்க, எது கேட்டால் வேணாம், எனக்கு ஐஸே சேராது, ஐஸ் போட்டு வாங்கிட்டு வரட்டா வெயிலுக்கு, நாங்கள் வேண்டாம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அப்படின்னு. ஸ்வீட்ஸ் ஏதாவது வாங்கிட்டேன், ஐயோ நான் வெயிட் போட்டுருவேன், கொலஸ்ட்ரால் ஓவராக இருக்குது அப்படின்னு. ஆயில் ஐட்டமாக கொண்டு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகிடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அதனால் என்னென்ன பெட்டர் எனக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்குறது இல்லை. அப்படி நான் ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டால் ஒரு 2 பீஸ்க்கு மேலே கொடுக்காதீங்க. ஓகே, நான் நல்லா இருக்கணும்னா எனக்காக இதை பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறமேட்டு இங்கே பாருங்கள், சுடு தண்ணி காய வச்சு வெத்தலை தெரியுதா, வெத்தலை மிளகு புதினா எல்லாம் போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு இப்படி வந்தீங்கன்னா மோர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் குடிக்கிறதுக்கு. வெந்தயம் எல்லாம் தூள் போட்டு தயிர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா தம்பி இருந்தாலும் இல்லைனாலும் வந்து காக்காவுக்கு தயிர் வேணும். ஸோ இனிமேல் மோர் ரெகுலரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால நான் மோர் ரெகுலரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் பேசின விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிக்காத ஒரு விஷயத்தை தூக்கி மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்காக வாங்குறத நான் யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சாரீ கட்டி பண்ணுங்கன்றீங்க. எனக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஒரே நாளில் 30 செகண்ட்ஸில் இப்படி எடுக்கிற ரீல்ஸ்க்கு வந்து அதிகபட்சம் 1.5 நிமிஷம் தான் தேவைப்படும். ஸோ அந்த 1.5 நிமிஷத்தில் எனக்கு மணி தான் வீடியோ எடுத்து கொடுப்பான், ரொம்ப அழகாக எடுத்து கொடுப்பான். ஸோ அதனால் மணி அன்னைக்கு வந்து அந்த 3 வீடியோஸ் தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது. சாரியில் பார்க்குறேன், எனக்கு எல்லா டைமும் மணியை கூட இருக்க வேணான்னு தெரியாது, எனக்கு வர அசிஸ்டன்ட்ஸ்க்கெல்லாம் அவ்வளோ எடுக்க தெரியாது. ஸோ அதுதான் பிரச்சனை. மணி மாதிரி ஒரு ஆள் கூட இருந்தாலும் பெட்டர்.
பார்க்கலாம் என்ன நடக்கும்ன்றது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அதனால இருக்கிற டைமில் என்னால் என்ன பண்ணி ரீல்ஸ் போட முடியுதோ, இன்றைக்கி கூட இதை நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், பட் ரீல்ஸ் எடுத்து கொடுக்க யாரும் கிடையாது. நான் வந்து செல்ஃபி மோடில் தான் போட்டு எடுப்பேன். பாய். இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்ல வருஷமாக அமையட்டும். லவ் யூ. கீப் சப்போர்ட்டிங். பாய்.